அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பக்தி பதிவு. இன்றைக்கி பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. ஆமாங்க, இன்றைக்கி சென்னை பள்ளிக்கரணை அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலில் இன்றைக்கி மகா சிவராத்திரி மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதோட பதிவு தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க. இப்போது சிவராத்திரிக்கு நம்ம ஏன் கண்ணு முழிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு சிவனை வணங்குறது தான். அதுலேயும் இந்த சிவராத்திரியில் நீங்கள் கண் விழித்து வணங்கும் போது உங்களுடைய கடந்த கால எல்லா கர்மங்களும் பிணிகளும் தொலைந்து போகும். இது நான் சொல்லலைங்க, நமக்கு முன்னோர் வகுத்த விதி இது. அதனால் இந்த சிவராத்திரி அன்னைக்கு எப்படியாவது நீங்கள் அவர் சிவனுடன் அந்த 4 அலங்காரங்கள்லாம் பண்ணுறாங்க, அந்த அலங்காரம் ஏதாவது ஒரு அலங்காரத்தை பாருங்கள், சிவன் மட்டும் உங்கள் பிரச்சனை தீருங்க. அதை விட்டுட்டு சாமியார்கிட்ட போகிறேன், பூசாரிகிட்ட போகிறேன், அவர்கிட்ட போகிறேன், இவர்கிட்ட போகிறேன்னு எவர்கிட்டையும் போகாதீங்க. படைத்தவன் சிவன், அவர்கிட்ட போங்க. அவர் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ப்பாருங்க. சரிங்களா? இன்றைக்கி இங்கே வந்து இந்த பள்ளிக்கரணையில் மிக அழகாக அந்த சிவனோடைய சிலையெல்லாம் பாருங்கள், அவருக்கு கொடியெல்லாம் வச்சு மிக அழகாக செஞ்சுருக்காங்க, சிறப்பாக கொண்டாடிருக்காங்க இந்த கோயிலில். இதுவும் இங்கே தான் பள்ளிக்கரணை நாராயணபுரம், இந்த கோவில் தான் இது. இங்கே அன்னதானம் போயிட்டே இருக்குது, நைட்லேருந்து இது வரைக்கும் அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க. மக்களும் பாருங்கள் அந்த ஆர்வம் குறையாமல் அவங்க அந்த சிவனை கண்முழிச்சு எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு இவ்வளோ பேரும் வந்து கண்முழிச்சு உட்காந்துட்ருக்காங்க. இவர் வந்து இந்த என்ன சொல்கிறேன்னா நாராயணபுரம் ஸ்டாப்பிங்லேயே இவர் வினை தீர்த்த விநாயகர் கோவில்லையே இவரும் எழுந்தள்ளி இருக்கார். இந்த சிவபெருமான், அதாவது தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி. அதேமாரி இன்னொரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிவனை. மிகவும் அற்புதமான அலங்காரங்க, இது பார்க்கவே ரம்மியமாக இருக்குது, சிறப்பான அலங்காரம். வாங்க கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா சிவபெருமானை எவ்வளோ அழகாக மிக பிரம்மாண்டமாக மிக ரம்மியமாக அங்கே பாருங்கள், இந்த ஜோடனைகள்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் சிவராத்திரிக்கு கண் விழிங்க. அந்த கண் விழிக்கு உண்டான பலனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். சொல்ல வேண்டியது குறைய இவர்கிட்ட தாங்க சொல்லலாம். இவர் சொன்னால் இவர்கிட்ட சொல்லிட்டுன்னு வச்சிங்க, எல்லாமே தீர்ந்துருங்க. தீர்க்கும் வல்லமை கொண்டு நம் சிவபெருமான். சரிங்களா? ஆகவே இன்றைய பதிவில் மணி 1:30 மணிக்கு இந்த பதிவு எடுத்துருக்கிறோம். ஆகவே அனைவரும் தயவு செய்து இனி வரும் காலங்களில் சிவபெருமானை வணங்குங்க, சிவராத்திரி கண் விழிங்க தயவுசெய்து. சரிங்களா? உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு ஒரே வழி எம்பெருமான் சிவனாலேயே முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.